நான் வந்து ஆல்ரெடி இது எங்கள் மாமா, இவங்களோட தங்கச்சி தான் எங்கள் அம்மா. சின்ன வயசுலேருந்தே எங்கள் மாமா வந்து எங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி இருந்தாங்க. நாங்கள் மோஸ்ட்லி வெளியூரில் தான் இருப்போம். எல்லா வருஷமும் நாங்கள் வந்து எங்கள் மாமா வீட்டில் ஒரு 2 மாதம் 3 மாதம் தங்கியிருப்போம். ஸோ எனக்கு அப்பாவுக்கு அடுத்தாப்புல ஒரு அப்பா ஸ்தானத்தில் பார்த்ததுன்னு பார்த்தா எங்கள் மாமா தான். ஸோ எங்கள் மாமா பற்றி நினைச்சு 3 இது ஞாபகம் வரும். ஒன்று என்னன்னா எங்கள் அன்பு. ஸோ இங்க வந்து எங்கள் அம்மாவுக்கும் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்திருக்காங்க. எங்கள் அம்மாவும் எங்க மாமாவும் இருக்கிற க்ளோஸ்னஸ் நான் இது வரைக்கும் எந்த பிரதர் சிஸ்டர்ஸ் இவ்வளோ க்ளோஸா இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஸோ அவங்க அவ்வளோ க்ளோஸா இருந்துச்சு எனக்கு பார்த்து எனக்கு அவங்க ஒரு அப்பா மாதிரியே இருக்கும். ஸோ நான் ஊருக்குலாம் போகும்போது எனக்கு என்ன வேணுமோ எது வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. என்ன அவங்க சொந்த மகை மாதிரி பார்த்துருக்காங்க. ஸோ எவ்ரி டே when I see him, the only word that comes to me is love. அன்பு. இங்க ஃபுல்லா அவ்வளோ அன்பு இருக்காங்க. எனக்கு 2 அண்ணன் இருக்காங்க. இங்க 2 அண்ணன் சார்பாக நான் சொல்ல முடியும். We are so attached எங்க மாமாவோட. ரெண்டாவது சொல்லணும்னா இவங்க வந்து அன்பு மட்டும் இல்லாம எங்களை நல்ல ஒரு வழி பாதையில நடத்துறாங்க. ஒரு அத்தாரிட்டி இருக்கு இதுல. இவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க, கரெக்டா சொல்லுவாங்க. இது டிசிப்ளினா இருக்கணும், நல்லா பண்ணணும். அண்ட் அவங்க ஒரு ரோல் மாடலா இருக்காங்க. ஸோ இப்போ எங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்தா கூட சம்டைம்ஸ் நாங்கள் யோசிப்போம், மாமா இருந்தா என்ன பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணணும். 3வது இந்த மாதிரி நான் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் நான் பார்த்ததே இல்லை. ஒரு இடத்துல இருக்கவே மாட்டேன். ஸோ வேலை பண்ணிட்டே இருப்பாங்க, வேலை பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயம் பெரிய விஷயம் அவ்வளோ பெர்ஃபெக்டா பண்ணுவாங்க. பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸோ எங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருந்து ஒரு அன்பு காட்டி ஒரு தகவல் ஸ்தானத்தில் இருந்து எங்க மாமாவை யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கடவுள்ல எப்பவுமே எல்லாரும் கடவுள் இருக்கணும். கடவுள் பத்தி பேசினா அவ்வளோ அன்பா பேசுவாங்க. பேசிட்டே இருப்பாங்க, டைம் போடவே தெரியாது. அவ்வளோ ஒரு அன்பா எங்களை நடத்துனாங்க. இந்த மாதிரி ஒரு மாமா எங்க வாழ்க்கையில இருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அவங்க வாழ்க்கைக்கு நன்றி சொல்றேன். தேங்க்யூ. நன்றி ஐயா. அதைத் தொடர்ந்து ரத்னாஜயா அவருடைய மருமகன் சுதாகர் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேச முடியாது. கிறிஸ்துவுக்குள் அவர்களே, கர்த்தருக்குள் நித்திரை வருவது குடும்பத்திலே இருக்கின்ற அருமையான மாமாவை குறித்து ஒரு சில காரியங்களோடு நான் சிந்திக்கின்றேன். ஆள்கள் சொன்னது போல ஒரு மனிதனிடம் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாத்தையும் ஆள்கள் சொல்லிடணும். அதெல்லாம் அன்பு வேணும், அடுத்து கடவுள் பக்தி வேணும். 2மே இந்த மாமாட்ட இருக்கிறது என்பது நாணித்தமாக சொல்ல முடியும். எனக்கு கல்யாணமாகி 31 வருடங்களாக இருந்தது. இதுவரைக்கும் மருமகனே அப்படிங்கிற வார்த்தையை தவிர எந்த வார்த்தையும் அவங்க வாழ்க்கைக்கு வந்ததில்லை. அவ்வளவு ஒரு மரியாதை, அவ்வளவு ஒரு அன்பு. மருமகன் ஹாஸ்பிட்டலில் அத்தையும் மாமாவும் ஆல்ரெடி சொல்வது போல அப்படியாக எங்களை உடன் அவர்கள் அரவணைத்து அவர்கள் எங்களை உபசரித்து அப்படியாக எங்களை வழிநடத்துவார்கள். என்னுடைய பிள்ளைகளும் அப்படியாக பாண்டிச்சேரி வரணும் அல்லது புதூர் போகணும் அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். அப்படியாக ஒரு அன்பு நிறைந்த ஒரு என்னுடைய ஆல்ரெடி சொன்னது போல எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்து மீது மிகுந்த அந்த ஸ்தானத்தில் அன்பு செலுத்துகிற ஒரு மனிதர் என்றால் எங்களுடைய மாமா தான் சாரும். 2வது அவருடைய கடவுள் பக்தி. எனக்கு தெரிஞ்சு நான் புதூர் சர்ச்சுக்கு போனாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி, முழங்கப்படியில் இருப்பாங்க. அவர் எவ்வளோ ஏஜாக இருந்தாலும் அந்த புதூர் சர்ச்சில் இன்னும் ஞாபகம் இருக்கு. கடைசி இதில் முழங்கால தான் இருப்பாங்க. வயதான காலத்தில் நான் அநேக நேரம் பார்த்துக்கிறேன், முழங்கால தான் இருப்பாங்க. அப்படியே முழங்காலில் நிற்கிற ஒரு அருமையான மனிதர். அவருடைய முகத்தை பாருங்க. பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீதியை கிரீடங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் முகத்தை பார்த்தாலே அப்படிதான் தெரியுது. ஒரு பிரைட்னஸ்
இந்த மாதிரி ஒரு நானும் எத்தனையோ என்னுடைய இந்த இந்த நாள் வரை நான் பார்த்திருக்கேன். இப்படிப்பட்டதான ஒரு மனித ஒரு மனிதனை இவ்வளவு பிரகாசமாக அப்ப எவ்வளவு ஒரு நிச்சயம் இருந்தால் விசுவாசத்தை காத்து கொண்டான கர்த்தரோடு இருப்பேன் என்கிற ஒரு விசுவாசம் இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் இந்த மாதிரி ஒரு முக நேர்மையாக நடந்தவர்கள் சமாதானத்துடன் பிரவேசித்து உங்களுடைய இலைப்பாறுதலில் இலைப்பாறுதல் அடைகிறார்கள். நேர்மையாக நடந்தவர்கள். அதனாலதான் அவர்கள் சமாதானத்துக்குள்ளாய் அவர்கள் கடந்து வந்தாங்க. வேதத்தை அதிகமாய் நேசிக்கிறவர்கள், இப்படி வேதத்தை அதிகமாய் நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடமில்லை. இந்த நிமிடம் வரைக்கும் அவங்க யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அவங்க சிக்கா இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்ததாக நான் அறியவில்லை. ரொம்ப சிக்னஸே இல்லை. 2-3 மாதம் முன்பதாக என்னுடைய மனைவி பிள்ளைகளாக வந்தப்பறம் எங்க அத்தை அவங்களை ஓயாம வேலை வருவாங்க. நீ கடைக்கு போ, அங்கே போ, இங்கே போ. அவர்களுக்கு இயலாமை தான், விளைவினம் தான். ஆனாலும் நான் கற்றுக்கணுங்கிற ஒரு மிகுந்த சந்தோஷத்தோடு எல்லா காரியமே அவர்கள் அப்படியாக பார்த்து கொண்ட ஒரு மனிதர். இவ்வளவு சீக்கிரத்தில் இறந்து போவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஆனாலும் ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய வேலை வந்தது. ஆண்டவருடைய ஒரு மாசத்தில் அவர்கள் வீட்டில் இருப்பார்கள் நம்பிக்கையோடு மாமா அவர்கள் இறுதி சென்று நன்றி ஐயா. ரத்த பந்தங்கள் எல்லாரும் ஐயாவை குறித்து பேசின இந்த நேரத்தில் கிறிஸ்துவின் ரத்த பந்தங்கள் ஆகிய திருச்சபையிலிருந்து ஐயாவை குறித்து ஒரு சில வார்த்தைகளை பேசும்படியாக திருமதி செல்வராணி மங்கல்ராஜ் அம்மா அவர்களை திருச்சபையின் சார்பாக அழைக்கிறோம். இந்த நாளில் ரொம்ப பாரத்தோடு இருந்தாங்க. எங்களுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் எங்கள் சர்ச்சில் வந்ததில்லை. 25 வருடங்களுக்கு மேலாகவே அவங்க நல்லா தெரியும். சர்ச்சில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாள் நம்ம லேட்டாக வந்ததே கிடையாது. வெள்ளடிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் கரெக்டாக வந்துடுவாங்க. வந்துட்டு கண்டிப்பாக நல்லா விசாரிப்பாங்க. பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, ஒரு நல்ல சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி ஜெபம் சொன்னாலே ஊற்றி போட்டுருவாங்க. நேர் மனதாலும் ஊற்றி போட்டுருவாங்க. பாமலைக்கு அவ்வளோ அழகாக பாடுவாங்க, சத்தமாக பாடுவாங்க. அந்த வயதான காலத்துலேயும் கடைசியில் நல்ல சத்தமாக பாடுவாங்க. 2 பேரும் சேர்ந்து வருவாங்க. சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. எப்பவும் நோயிட்டு வருவாங்க. அவங்களோட சிரிப்பும் அப்படி வெள்ளையாக இருக்கும். அவங்களோட மனசு அப்படி வெள்ளையாக இருக்கும். ஆண்டவங்களோட மனசு வந்து ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. எப்படின்னா ஒரு டாக்டர் வந்து தம்பிளே டாக்டர் ஆக்குவாங்க, ஒரு இன்ஜினியர் ஆக்குவாங்க, டீச்சர் ஆக்குவாங்க. இதெல்லாம் உலகத்தில் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் தன்னோட மகன் ஒரே பையன் பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் வந்து ஊழியத்துக்கு கொடுத்து அவளை நேர்த்தியாக பிள்ளையை வளர்த்து அவளை அருமையாக ஆண்டோட ஊழியத்தை செய்வதற்காக அவங்க ரொம்ப பக்கபலமாக இருந்து எப்படி இந்த கைகளால் பார்த்ததுல ஒரு பெரிய திரள் கூட்டமே ஹிந்தி பேசுகிற மக்கள் மத்தியில் ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக ஃபுல் சப்போர்ட்டு அவங்களோட பெற்றோர் தான். அதில் ஒரு பெரிய விஷயம் நம்ம நிறைய கற்றுக்கணும். அவங்கள்ட்ட இருந்து ஆலயத்துக்கு நேரத்துக்கு வரணும், பக்தியாக இருக்கணும் மட்டும் இல்லை, பக்திய பிள்ளைய வளர்க்கணும். நம்மளும் நடைமுறையில் அப்படி இருக்கணும், மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும், எக்ஸாம்பிளாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பேத்தி எனக்கு தாத்தா வேணும்னு அழும்போது எல்லாரோட இருதையும் அப்படியா அசைஞ்சிருச்சு இல்லை. இந்த காலத்தில் பிள்ளைங்க அழுகுறே கிடையாது. எவ்வளோ பாசமாக இருந்தாங்கன்னா, எவ்வளோ அருமையாக வளர்த்துருந்தாங்கன்னா, அம்மாவா அப்பாவா எல்லாமா இருந்து வளர்த்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த வருஷங்களா அதனால அழும்போது ஆண்டவர் கேட்டுருக்காரு. கண்டிப்பாக அவளுக்கு நல்ல எல்லா காரியத்தையும் இன்னொரு நாட்டில் ஆண்டு வளர்ப்பையும் அவளோட தேவைகள் எல்லாத்தையும் கண்டிப்பாக சந்திப்பார். நம்ம எல்லாரும் இந்த பிள்ளைக்காக ஸ்பெஷலாக ஜோம் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா வந்து நிறைய கற்றுக்கணும். அதுபடி நம்ம செய்யணும். நம்ம எல்லாரும் இவங்களோட குடும்பத்துக்காக கண்டிப்பாக எல்லாரும் ஜோம் பண்ணணும். நம்மளும் நம்ம பிள்ளைகள ஊழியத்துக்காக ஆண்டோட பணிக்காக கண்டிப்பாக நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு இந்த நாளில் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ. நன்றிமா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20 to 23 வசனம் வரைக்கும் படிக்க கேட்டால், ஆனால் இப்பொழுது இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக
நிச்சயமாக ஆலயத்துடைய கண்களிலே அந்த விஞ்ஞான சரீரத்தை நம்மாலே காண முடியும். கடைசியாக சொல்ல முடிக்கிறார் என்னன்னா, அப்பா, தாத்தா, கணவர், நம்முடைய சித்தப்பா, பெரியப்பா, பல உறவுகள் மத்தியிலே நான் சொல்றேன் என்னன்னா, இது ஒரு பிரிதல் அல்ல. அவரை தாயின் கருவில் அவரை கடைபிடித்த கடவுள் இந்த மரணத்தின் வழியாக அல்ல, எதுவும் அவருடைய உறவை வந்து பிரிக்காது. கை பிடித்தவர் கைவிடாமல் அவர் தன்னுடைய இருப்பிடத்திற்கு தன்னை அழைத்திருக்கிறார். அவர் எங்கிருந்து வந்தாரோ அங்கேயே இருந்திருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு நாம் இந்த நேரத்தை நாம் கழிப்போம். ஏனென்றால் இயேசுவினுடைய அந்த வாழ்ந்த காலகட்டத்திலே எவ்வினுடைய மகள் இறந்து போயிருக்கின்ற அந்த வீட்டுக்கு போகிறப்போ எல்லாருமே அழுது மேலத்தாரங்களை அடித்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு தான் போய் சொல்றார், அழாதீங்க, மேலவங்களை அடிக்காதீங்க, அவங்க நித்திரையா இருக்கிறாங்க. எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க. இயேசுவை ஒரு பைத்தியம் என்று நினைத்தார்கள். ஆனால் இயேசு அதையெல்லாம் தாண்டி சென்று அந்த பெண்ணை உயிரோடு எழுப்பின பிற்பாடு யார் அவரை வந்து முட்டாள் நினைச்சாங்களோ அவங்க முட்டாளாய் மாறினார்கள். இன்று உயிர்த்தெழுதல் ஒன்று நம்பிக்கொண்டிருக்கிற நாம் உலகத்தின் பார்வையிலே நாமும் அப்படிதான் தெரியும். ஆனால் ஒரு நாள் இயேசு இந்த பூமிக்கு வரும்பொழுது, அவருடைய இரண்டாம் வருகை வரும்பொழுது, மரித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருக்கும் போது அவரை பகைத்த அனைத்து உள்ளங்களும் வெட்கப்பட்டு போகும். கடவுள் ஒருபோதும் நம்முடைய நம்பிக்கையை வெட்கப்படுத்துகிறவரோ நம்மை கைவிடுகிறவரோ கடவுள் கிடையாது. தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ரத்னராஜர் எந்த ஸ்தானத்தில் இருந்தாரோ அந்த ஸ்தானத்தில் கடவுள் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவார். நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட நன்மையான காரியங்களை, நன்மையான பண்புகளை நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்விலே நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் அவர் நமக்கு கற்றுட்டு போன பெரிய ஒரு பாக்கியம். பிள்ளைகளுக்கு பெற்றோர் தான் இந்த உலகத்தில் பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் இன்றைய நாளிலே நம்ம விட்டு கடந்து சென்றிருக்கிறது. ஆனால் அவர் நம்மிடம் தந்துட்டு சென்ற நீங்காத நினைவுகள் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருப்பது. அவருடைய நினைவுகள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அவர் மறைக்கவே கிடையாது. அவர் சொல்லி சென்ற வார்த்தைகள் எல்லாம் நம் உள்ளத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் மறைப்பதே இல்லை. ஆகினாலே ஆண்டவருக்குள் அவர் நித்திரையா இருக்கிறார். நிச்சயமாக மீண்டும் உயிரோடு எழுந்திருப்பார் என்ற எதிர்நோக்கோடு நாம் இந்த நாளிலே ஐயாவுடைய சரீரத்தை ஆண்டவருடைய வாக்கின் வழியாக மண்ணுக்கு மண்ணாக, சாம்பலுக்கு சாம்பலாக, புழுதிக்கு புழுதியாக நாம் ஒப்பு கொடுப்போம். மீண்டுமாக அவர் வரும்பொழுது இந்த சரீரம் என்பது எழுந்து கொள்ளும் என்கின்ற எதிர்நோக்கோடு நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய விசுவாசத்தை ஒரு நாளும் தவற விடாமல் ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற விசுவாசத்தை தொடர்ந்து ஓடும்படியாக திருச்சபையாக, ஆயராக, திருச்சபை மக்களாக உங்களை நான் என்னோடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். பரமபிதாவே, உண்மையான விசுவாசத்தையும் உறுதியான நம்பிக்கையும் உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு அருள் செய்திருக்கிறேன். பரிசுத்த வாழ்க்கையின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனுக்கான உயிர்த்தெழுதலும் உண்டென்று விசுவாசிக்கிறவர்களை போல நாம் நடத்தப்பட உங்கள் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு பலப்படுத்த வேண்டும் என்று உமது குமாரனும் எங்கள் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் குடும்பத்தில் பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை வலது பரிசுத்தத்தை பெற்றிருக்கிறார். உயிருள்ளவரையும் மனிதரின் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்த வாழ்வு ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த வாழ்வுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் தங்கியிருப்பதாக. ஆமென்.
இப்பொழுதும் எல்லாம் திருச்சபையினர் ஐயாவுக்கு முதலாவதாக மரியாதை செலுத்துவார்கள். அதன் பின்பு இங்கே வந்திருக்கின்ற உறவினர்கள் தொடர்ந்து என்னுடைய வலது பக்கமாக வந்து இடது பக்கமாக செல்லும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். அப்பொழுது எருசலேம் என் நாளில் இருக்கின்ற பாடலை நாம் பாடுவோம். முதலாவதாக திருச்சபையினர் முன்பாகும்படியாக ஐயாவை கடப்படுத்தும்படியாக முன்பாகும்படியாக அவர்கள் கேட்டுக்கொள்கின்றேன். Jerusalem,
சப்போஸ் யாராவது ஸ்டே பண்ணுறதுங்க அவரோட லாட்ஜில் பண்ணலாமா? யாராவது ஊரில் லாட்ஜில் நான் சொல்லட்டுமா? ஆமாம் தேவைப்பட்டோம். சரி. என்ன சொல்லலாம்? சிவம் சிவம் ये वाली भेजिए है तो ग्रुप में चलती है। एकदम बाइक आ गया ये काम कर मोबाइल पकड़ मोबाइल पकड़ घर पे लेके जा इसको कहाँ रख हाथ में रखो उधर आ रहा है नहीं हम चल जाएंगे कैसे आ रहा है फिर हम जाएंगे आपको गाड़ी से मैं तो बाइक में இதே வண்டி எல்லாரும் வண்டி முன்னாடி போய் வண்டி பின்னாடி